முதலாவது சொல்லிடுவோம், ஒரு சஹியான ஹதீஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தவறான விளக்கம், இந்த ஹைருக்கும் லியஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்திலே சிறந்தவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம விளங்கப்படுத்துறது தவறாக சில பொழுதுகளில் விளங்கப்படுத்திடுறோம். எப்படி என்று சொன்னால், எனவே எந்த மனைவி கணவனுக்கு நற்சான்றிதழ் வழங்குகிறாரோ அவர் தான் சிறந்தவர். அந்த ஹதீஸில் அப்படி இருக்குதா? இல்லை. மனைவி சான்றிதழ் வழங்கினா தான் நல்லவர்னு அந்த ஹதீஸில் என்ன இல்லவே இல்லை. நீங்கள் மனைவிட்ட நல்ல முறையில் நடந்து கொண்டா தான் நீங்கள் என்ன நல்லவர்னு அந்த செய்தி இருக்கிறதே தவிர, மனைவி சான்றிதழ் வழங்கினாலும் சரி சான்றிதழ் வழங்கவில்லை என்றாலும் சரி நீங்கள் என்ன அதாவது நல்லவர் தான் நல்ல முறையில் நடந்து கொண்டீங்கன்னு சொன்னான். இப்படி ஒரு விளக்கத்தை எனக்கு தெரிந்து குர்ஆன்லேயோ சுன்னாலேயோ சஹாபாக்களிலே நம்ம பார்க்க முடியாது. மனைவி யாருக்கு நற்சான்றிதழ் வழங்குகிறாரோ, அதாவது முதலாவது தஸ்கியா எடுக்கணும் வைஃப்ட்ட தான், சரியா? அந்த இதை எடுத்தால்தான் அவர் சிறந்தவர். அவங்க வந்து ரிஜெக்டர்னு கொடுத்துட்டாங்கன்னா இவர் வந்து எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் அவர் வந்து நிராகரிக்கப்பட்டவர் என்ற செய்தி எங்கேயும் இல்லை. நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் தான் அந்த செய்தியில் இருக்கு. ஹைருக்கும், உங்களில் மிகவும் சிறந்தவர், ஹைருக்கும் லியஹ்லிஹி. இப்போ உதாரணமாக இதே எல்லா ஹைருக்கும் எல்லா ஹதீஸ்லேயும் நம்ம இதே விளக்கத்தை கொடுப்போமா? ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம, உங்களில் மிகச்சிறந்தவர் குர்ஆனை கற்று கற்பித்தவர். ஊர் ஃபுல்லாக சொல்லுது இவர் ஒழுங்காக குர்ஆனை கற்பிக்கலைன்னு. அப்போ நீ நல்லவன் தான், நீ நல்லா செஞ்சிருந்தேன்டா. ஊர் சொல்லணும் அவசியம் அதில் இல்லை. உங்களில் மிகவும் சிறந்தவர் குர்ஆனை கற்று கற்பித்தவர். ஊர் சிறப்பில்லைன்னு சொன்னாலும் நீ சிறந்தவன் தான், நீ சரியாக செஞ்சியேண்டா. அதே போல் ஹைருக்கும் லியஹ்லிஹிண்டா, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர். மனைவியோட சிறப்பாக நடந்து கொள்ளுங்கன்னு அதை சொல்லுது. நீங்கள் உங்களோட குடும்பத்தோட சிறப்பாக நடந்து கொள்ளுன்னு சொல்லுது. அடுத்த மனைவியை மட்டும் சொல்லல, அது தாயை சொல்லுது, தங்கச்சியை சொல்லுது, முழு குடும்பத்தையும் சொல்லுது, பிள்ளைகளை சொல்லுது. அவர்களோட நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னா நீங்கள் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இதை சொல்கிற இடத்தை பார்க்கிறோம். ஒரு சகோதரர் இந்த மார்க்க ஒரு உரையில நம்ம இதை சொல்லி முடித்த உடனே வந்து மிகவும் உருக்கத்தோட ஜஸாக்கல்லாஹ் இருந்த விளக்கத்துக்கு, ஏன் தெரியுமா, என் பக்கத்து வீட்டில் ஒருத்தரிக்கிறாரு, அவர் சரியான மாதிரி குடிப்பார், அதுபோல் என்ன ரொம்ப மோசமாக நடந்து கொள்வார். ஆனால் மனைவியை கவனிக்கிறதுல அவருக்கு அடிக்க ஆளே இல்லை, அப்படி கவனித்து வச்சுக்கிறார். அவங்களும் இந்த கணவனை புகழாத நாளே இல்லை. என்னைய மாதிரி ஒரு கணவன் கிடைப்பாரா அப்படி இப்படி என்று சொல்லி புகழாத நாளே இல்லை. ஏன மனைவி என்ன இகழாத நாளே இல்லை. நான் வந்து என்ன 5 நேரம் தொழுகிறத்தில் கொஞ்சம் கடுமையாக இருப்பேன். நல்ல மனிதர் தான் அவர், அஹ்லாக்கானவர் தான், எல்லாம் சரி தான். கொஞ்சம் மார்க் ரீதியாக இவர் எந்த அளவுக்கு அதாவது எப்படி நடக்கான்னு தெரியலை. ஆனால் அவர் சொன்ன சாட்சியத்தை வச்சு சொல்கிறேன், நல்லவன் நடக்கிறேன். என் மனைவி எனக்கு எப்போ என்ன இந்த மாதிரியான ஒரு சான்றிதழ். இப்போ யார் சிறந்தவர் இந்த ஹதீஸை வச்சு நான் ஒரு கன்ஃபியூஷன் என்ன செய்த இருந்தேன். ஒன்றில் இவர் அந்த நிலைமைக்கு போகணும், இவர் ஒன்றில் அந்த நிலைமைக்கு போகணும். எந்த நிலைமைக்கு போனால் நான் சிறந்தவன்ற முடிவில் நான் ஒரு குழப்பத்தில் இருந்தேன்னு என்ன செய்கிறாரு சொல்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவரோட மனைவி நல்ல சான்றிதழாக கொடுத்தா. நம்ம தலாக் பண்ண சொன்னான்னு சொல்கிறோமே, உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன முடிவுக்கு வந்து வேணும், மனைவி இந்த கணவருக்கு இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கெட்ட சான்றிதழ் கொடுத்துட்டா. இப்போ யார் கெட்டவர்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் என்ன கெட்டவர் என்று சொல்லணும். ஏன் மனைவி கெட்ட சான்றிதழ் கொடுத்துட்டாங்களே. எனவே கெட்ட